பல குடித்தனங்கள் நிரம்பிய ஒரு மாநகரத்தின் வீடு அது. அங்கே உள்ள குடித்தனக்காரர்களின் நடுவில் ஓர் உதைபந்து போல் மாட்டிக்கொள்கின்றான் மாது எனப்படும் ஓர் அப்பாவி அனாதை. அங்குள்ளவர்களின் ஏவல்களுக்கெல்லாம் பணிந்து பயந்து அவன் வேலைகள் செய்ய வேண்டியுள்ளது. கிடைக்கும் கொஞ்ச நேரத்தினுள் தன் படிப்பையும் கவனிக்க வேண்டியுள்ளது. போனால் போகிறதென்று பெரிய மனதுடன் அங்குள்ளவர்கள் அந்த வீட்டின் மாடிப்படிகளுக்கு கீழே உள்ள புறாக்கூடு போன்ற இடத்தை அவன் தங்குவதற்கு விட்டு தருகின்றார்கள். அவன் மாடிப்படி மாது என்ற பெயர் கொண்டு அழைக்கப்படுகின்றான். மாடிப்படி மாது என்ற உடனேயே ரசிகர்களுக்கு படத்தின் பெயர் ஞாபகத்துக்கு வந்திருக்கும். ஆம், 1968 ஆண்டு வெளியான எதிர்நீச்சல் அந்த திரைப்படம். நாகேஷ் நகைச்சுவை நடிப்புக்கும் அப்பால் தன்னை வெளிப்படுத்திய ஒரு குணச்சித்திர நடிகர். அவருடைய இந்த சிறப்பியல்பு ஸ்ரீதரின் நெஞ்சிலோர் ஆலயத்தில் ஓரளவு வெளிப்பட்டாலும் அவரை பட்டை தீட்டி ஜொலிக்க வைத்தவர் கே. பாலச்சந்தர் என்றுதான் சொல்ல வேண்டும். மேடை நாடகமான எதிர்நீச்சல் திரைப்படமாக வந்த போதும் அதன் நாடகத்தன்மைகளை துறக்காத காரணத்தால் பார்வையாளர்களுக்கு அது மிகவும் சோர்வை தந்தது. 1968 கே. பாலச்சந்திரன் இயக்கத்தில் வெளிவந்த எதிர்நீச்சலில் நாகேஷுடன் ஜெயகாந்த், ஜெயந்தி, ஸ்ரீகாந்த், சௌகார் ஜானகி, முத்துராமன், மேஜர் சுந்தரராஜன் ஆகியோரும் நடித்தனர். இந்த படத்தின் இசையமைப்பாளர் வி. குமார் அவர்கள். அரங்கேற்றம் திரைப்படம் வரை பாலச்சந்தரின் அனைத்து படங்களுக்கும் வி. குமார் தான் இசையமைப்பாளராக பணிபுரிந்தார். எதிர்நீச்சல் படத்தின் இசையமைப்பாளராக ஏற்கனவே MS விஸ்வநாதன் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருந்தார். TMS பி. சுசீலா குரல்களில் என்னம்மா பொன்னம்மா என்ற ஒரு பாடல் கூட அப்போது ஒலிப்பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் படம் மறுபடியும் வி. குமார் அவர்களின் கைகளுக்கே வந்து சேர்ந்தது. அதேபோல எதிர்நீச்சலில் இன்று நாம் அடிக்கடி கேட்கின்ற வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல் என்ற பாடலை ஆரம்பத்தில் பாடியவர் TM சௌந்தரராஜன். ஆனால் அது கைவிடப்பட்டு இறுதியில் அந்த பாடலை பாடியவர் சீர்காழி கோவிந்தராஜன். அதே படத்திலிருந்து மற்றொரு சிறந்த பாடலை இப்போது நாம் பார்க்க போகின்றோம். பிரபல நாயக நடிகர்களுக்குத்தான் கனவு பாடல் காட்சி என்ற விதியை கே. பாலச்சந்தர் இந்த பாடல் காட்சி மூலம் அன்றைக்கு உடைத்தறிந்தார். பாடல் காட்சியில் தோன்றுபவர்கள் நாகேஷ், ஜெயந்தி அவர்கள். இந்த இனிமையான பாடலை பாடியிருப்பவர்கள் PB ஸ்ரீனிவாஸ், P. சுசீலா ஆகியோர். தாமரை கன்னங்கள் தேன்மலர் கிண்ணங்கள், தாமரை கன்னங்கள் தேன்மலர் கிண்ணங்கள், எத்தனை வண்ணங்கள் முத்தமாய் சிந்தும் போது பொங்கிடும் எண்ணங்கள். கைகளை மன்னித்தேன், மாலையில் சந்தித்தேன். பாதம் அளந்திடும் சித்திரமோ, முத்து நகை தரும் மெல்லிய செவ்விதழ் ரத்தினமோ, கொத்து மலர்குழல் பாதம் அளந்திடும் சித்திரமோ, முத்து நகை தரும் மெல்லிய செவ்விதழ் ரத்தினமோ. துணை வந்து சேரும் போது சொல்லவோ இன்பங்கள். மாலையில் சந்தித்தேன், மையலில் சிந்தித்தேன், மங்கை நான் கண்ணித்தேன், காதலன் தீண்டும் போது கைகளை மன்னித்தேன்.
கொண்ட தேன்கனியை உடை கொண்டு மூடும் போது உறங்குமோ உன் அழகு? தாமரை கன்னங்கள், தேன்மலர் சின்னங்கள், எத்தனை வண்ணங்கள் முத்தமாய் சிந்தும் போது பொங்கிடும் எண்ணங்கள். மாலையில் சந்தித்தேன், மையலில் சிந்தித்தேன், மங்கை நான் கண்டித்தேன், காதலன் தீண்டும் போது கைகளை மன்னித்தேன். சர்க்கஸ் கம்பெனி காட்சிகளுடன் கமலஹாசன் ஒரு குள்ளனாக நடித்து மிகவும் பெயர் வாங்கிய அபூர்வ சகோதரர்கள் படத்தை ரசிகர்கள் ஞாபகம் வைத்திருக்கக்கூடும். ஆனால் ஒரு சர்க்கஸ் கம்பெனியையும் அதன் சாகச காட்சிகளையும் உள்ளடக்கிய சில திரைப்படங்கள் ஏற்கனவே தமிழில் வந்திருக்கின்றன. சந்திரலேகா, குலமகள் ராதை போன்ற அந்த படங்களின் வரிசையில் 1966 இன்னும் ஒரு திரைப்படம் வந்தது. அந்த திரைப்படத்தின் பெயர் பறக்கும் பாவை. சர்க்கஸ் நிறுவனம் ஒன்று ஒரு ஊரில் வந்து முகாமிடுகின்றது. எங்கிருந்தோ ஓடிவரும் பெண்ணொருத்தி அங்கு வந்து அடைக்கலம் கோருகின்றாள். சர்க்கஸ் சாகசக்காரனான ஜீவாவுக்கு அவளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு வந்து சேர்க்கின்றது. அவள் மேல் காதலும் அரும்புகின்றது. சர்க்கஸில் அவனுடன் சாகச விளையாட்டுகள் புரியும் இன்னொரு பெண்ணுக்கும் ஜீவா மேல் தீராத காதல். இதற்கிடையில் அங்கே அடுக்கடுக்காக கொலைகள் நடக்கின்றன. அபயம் கேட்டு வந்தவளோ யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம் என்று தடுமாறுகின்றாள். கடைசியில் இந்த கொலைகளுக்கெல்லாம் யார் காரணம் என்று அறியும் போது அனைவருக்கும் அதிர்ச்சி ஏற்படுகின்றது. பெர்ட் லங்கஸ்டர் நடித்த ஒரு ஆங்கில படத்தின் தழுவலான பறக்கும் பாவையில் எம்ஜிஆர், சரோஜா தேவி, காஞ்சனா மனோகர், ஜே.பி. சந்திரபாபு ஆகியோர் முக்கிய பாத்திரங்களை ஏற்று நடித்திருந்தனர். பாடும் திறமையால் பல ரசிகர்களை தேடி வைத்திருந்த ஜே.பி. சந்திரபாபுவிற்கு ஒரு பாடல் காட்சியில் கே.ஜே. சுதாஸ் பின்னணி குரல் கொடுத்தது அப்போது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இந்த படத்தை தயாரித்து இயக்கியவர் டி.ஆர். ராமண்ணா. எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இந்த பாடல்களுக்கு சிறப்பான இசையை வழங்கினார். இந்த பாடல் காட்சியை பார்க்கும்போது சென்னையில் தண்ணீர் பஞ்சம் இல்லாமல் குளிக்கும் வசதி ஒரு காலத்தில் இருந்திருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். பாடல் காட்சியில் எம்ஜிஆர், சரோஜா தேவி தோன்றுகின்றனர். பின்னணி பாடுபவர்கள் டி.எம். சௌந்தரராஜன், பி. சுசீலா ஆகியோர். பாடலை எழுதியவர் கண்ணதாசன் அவர்கள். உறவென்று நான் நினைத்தது உன்னைத்தானே, முத்துச்சரம் பத்துத்தரம் எந்தன் பக்கம் வரும் கட்டித்தரும் கன்னி முத்துச்சரம் பத்துத்தரம் எந்தன் பக்கம் வரும் சிட்டுக்கள் போல தொட்டு கொண்டாட நேரம் வரவில்லை சித்திரம் போல நித்திரை போக தூது வரவில்லை உன்னைத்தானே 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 உறவென்று நான் நினைத்தது உன்னைத்தானே
வண்ணக்கிளி சிக்கிக்கொண்டேன் அவள் எண்ணப்படி. சொன்னது போதும் சந்நிதி தேடி தூது பேசவா? என்னது காதல் என்பதை காண என்னை தேடிவா. உன்னைத்தானே ஏய் உன்னைத்தானே 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 உறவென்று நான் நினைத்தது உன்னைத்தானே. இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்கள் அபிப்பிராயங்களை, ஆலோசனைகளை ரசிகர்கள் தயாரிப்பாளர் அழியாத கோலங்கள், நேத்ரா டிவி, SLRC, PO Box 2204, கொழும்பு 7 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்கலாம். சரி ரசிகர்களே, இன்றைய இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொண்டு மறுபடியும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். வணக்கம்.